நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எம்டிக்கு அடுத்த பெயில் எப்போ கிடைக்கும் அப்படின்றத பற்றி, அடுத்து எம்டிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றது உண்மையா பொய் அப்படின்றத பற்றி நம்ம கார்த்திக் பிள்ளை என்ன சொல்கிறார் அப்படின்றத வாங்க. பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. மை V3 ஆட் சக்தியானந்த் அவர்களுக்கு எப்பொழுது பெயில் வரப்போகிறது, எப்போ அடுத்த ஹியரிங் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அவருக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது மக்களே, அதை பற்றியும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோல் சேனல்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரோல் ஒன்று இருப்பாங்க, வேறவாய் நாராவாய்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேறவாய் நாராவாய் ட்ரோலை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு அடுத்த பெயில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்பு மக்களே, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவிட்டு இருக்கிறதா சில பேர் சொல்லியிருந்தீங்க மக்களே. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவர் உடல்நிலை எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவரை சென்று பார்க்கக்கூடிய நபர்களை அவர் பார்க்கிறார், அவரை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறாங்க. ஸோ அவருடைய உறவினர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. ஹீ இஸ் குட், ஆல் வெல், எந்த கஷ்டமும் கிடையாது, உடல்நிலையெல்லாம் எந்த மோசமும் கிடையாது அவருக்கு. இப்படி ஒரு ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதாவது அவ்வளோ உடல்நிலை மோசமாகிடுச்சு, அவர் ஒன்றுலாம் போயிடுவார், பணம் வராது அப்படிலாம் ஒரு சில பேர் கிளப்பி விட்டுருக்கிறதாவும் சில பேர் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான அஜெண்டா மக்களே. அஜெண்டா எப்படி பண்ணுறதுன்னு கூட விவரம் தெரியாமல் இவ்வளவு கேவலமாக அஜெண்டா பண்ணுவாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு உடல்நிலை நல்லா தாங்க இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லை. ஹீ இஸ் குட், ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்கிறாரு. மென்டலாக மட்டும் கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஏனென்றால் இவர் கம்பெனி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு விசாரணையில் கண்டிப்பாக உடையும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் மக்களே. ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம், எப்பொழுது அடுத்த பெயில் ஹியரிங் வரும்ன்ற கேட்டிருந்தீங்க, எப்போ அப்ளை பண்ண போகிறாங்கன்னு கேட்டிருந்தீங்க மக்களே. இப்போது சக்தியானந்த் அவர்களுடைய சீனியர் லாயர் கொடுத்த அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி 5th of August, அவர் July 5th தான் சரண்டர் ஆகியிருந்தார். ஸோ கரெக்டாக ஒரு மாதம் ஆகிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 2வது வாரம் செகண்ட் ஹியரிங்க்கு அப்ளை பண்ணலாம், செகண்ட் பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சீனியர் லாயர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அட்வைஸ். இது ஏன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் ஆகிருக்கு, இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 37 days, அரௌண்ட் 40 days வரப்போ என்ன ஆகுனால், ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் கிராவிட்டி அப்படிங்கிறத ஒரு 70% வரைக்கும் இவர் கிளியர் பண்ணியிருப்பார். அந்த சமயத்தில் பெயிலுக்கு அப்ளை பண்ணி அது ஃபைலிங் ஆகி ஹியரிங் வரும்பொழுது மறுபடியும் காவல்துறை தரப்பிலிருந்து நாங்கள் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. அப்போது நீதிபதியே என்னங்க இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அட்வைஸின் படி ஆகஸ்ட் 2nd week இதுக்கான பெயில் அப்ளை பண்ணப்படுகிறது மக்களே. அப்போ அநேகமாக 2nd week எண்ட்லேயோ இல்லை 3rd week ஸ்டார்டிங்லேயோ இதற்கான ஹியரிங் வரும். ஸோ 3rd week எண்டுக்குள்ளே இதுக்கான ஆர்குமெண்ட்லாம் போய் முடியும் வாய்ப்பு இருக்கிறது மக்களே. இதுதான் இதற்கான ஒரு அப்டேட் ஸ்டேட்டஸ் மக்களே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்க்கணும், சக்தியானந்த் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருனால், என்னுடைய கம்பெனி மேலே ஒருத்தவங்க தப்பான புகாரை கொடுக்குறாங்கனால் இந்த விசாரணை முடிகிற பட்சத்தில் இந்த கம்பெனி மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே பொய் குற்றச்சாட்டு, எல்லாமே பொய். ஸோ இந்த கம்பெனி மேலே எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மெரிட்ஸோடு வெளியே வரணுன்றது தான் அவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது மக்களே. ஸோ அதற்காக ஒரு வாரம் தள்ளி போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ சும்மா திருப்பி சும்மா பெயில் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னால் செக்ஷன் கிராவிட்டி இருக்கிறது. அடுத்த முறை பெயில் அப்ளை பண்ணும் பொழுது இந்த கம்பெனி மீது போடப்பட்ட இல்லை சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அப்படி எந்த ஒரு விஷயமும் இந்த கம்பெனி மேலே தப்பான விஷயம் கிடையாது. 69 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் எந்த ஒரு தப்பும் நடக்கலை அப்படிங்கிற மெரிட்டோடு வெளியே வரதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கார் மக்களே. இதான் அவரின் எண்ணமாகவும் இருக்கிறது. ஸோ இதான் பெயிலோட ஸ்டேட்டஸ் மக்களே. அடுத்தது, ஜென்ரலாக ட்ரோல் சேனல்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வடிவேலுடைய ஒரு விஷயம் இருக்கும். அவர் குடிச்சிட்டு சொல்ல பாருங்க, இது வேற வாய், அது நார வாய் அப்படின்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரோல் நம்ம சேனலில் பார்க்கலாம் மக்களே. அதாவது மை V3 ஆட்ஸ் மீது குற்றத்தை சுமத்திய, நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தெரியும், போன வருஷத்துலேருந்து குற்றத்தை சுமத்திய அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராட் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு என்ன சொல்கிறான், இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். உங்க மேல உங்க கம்பெனி மேல வழக்குகள் போட்டிருக்காங்க இல்லையா, 5 வழக்குகள் போட்டிருக்காங்க. அதுல 2 முக்கியமான வழக்குகள் இந்த மோசடி தொடர்பா வழக்கு போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா,
நான் புகார் கொடுத்து அப்படி வழக்கு போடல. போலீஸே வந்து தன்னிச்சை அவங்களே வந்து சோமோட்டோவா கேஸ் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இப்படி எல்லாம் ஈஸியெல்லாம் பண்ணாது. உறுதியா இது வந்து மோசடின்னு தெரிஞ்சனாலதான் போலீஸ் அது வந்து பண்ணியிருக்காங்க. நாங்க சமீபமா ஒரு வருஷமா இந்த ஆகஸ்ட் மாசம் இப்ப தொடங்கியாச்சு. போன ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு மோசடிக்கு எதிராக எவ்வளவு கோடி 2000 கோடிக்கு மேல நடந்த மோசடிக்கு எதிராக நாங்க வந்து புகார் கொடுத்துட்டு வரோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நிறுவனத்தோட பேர் மைவேத்திரி ஆர்ட்ஸ். இதுல பொருளாதார குற்றப்பிரிவு இப்ப விசாரிச்சு கோர்ட்லயே வந்து அந்த நிறுவனம் வந்து முதலீடா 2451 கோடி, 1 கோடி 2 கோடி இல்ல 2451 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேற வாயி, இது நாரவாயி. அது வேற வாயி, இது நாரவாயி. நான் புகார் கொடுத்து அப்படி வழக்கு போடல. போலீஸே வந்து தன்னிச்சை அவங்களே வந்து சோமோட்டோவா கேஸ் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு மோசடிக்கு எதிராக எவ்வளவு கோடி 2000 கோடிக்கு மேல நடந்த மோசடிக்கு எதிராக நாங்க வந்து புகார் கொடுத்துட்டு வரோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நிறுவனத்தோட பேர் மைவேத்திரி ஆர்ட்ஸ். இதுல பொருளாதார குற்றப்பிரிவு இப்ப விசாரிச்சு அது வேற வாயி, இது நாரவாயி. அது வேற வாயி, இது நாரவாயி. அடுத்தது இன்னொரு விஷயமும் அந்த ஃப்ராடு பேசியிருக்கான். அதையும் பார்த்துருவோமே. 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க நிறுவனத்துல. 60 லட்சம்லாம் இல்ல, அதெல்லாம் போய் அது வேற வாயி, இது நாரவாயி. 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க நிறுவனத்துல. 60 லட்சம்லாம் இல்ல, அதெல்லாம் போய் இப்போ இந்த வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, யூரோப்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கம்பெனியில் மொத்தம் 69 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட். இது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்காக இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோடைய ஆப்பை எத்தனை பேர் டெவலப் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத வைத்தே இப்போ அவன் பார்த்தீங்கன்னா பார்க்கலே உங்கள் கம்பெனி 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனால் மைவி3 ஆர்ட்ஸ் ஆப்பு போனீங்கன்னா 5 மில்லியன் people டவுன்லோட்ஸ் போட்டிருக்கும். ஸோ 5 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்னால் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேல் டவுன்லோட்ஸ்னு போட்டிருக்கும். அப்போது 2 லட்சம் பேர் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பில் எப்படி 50 லட்சம் டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு அறிவு இருக்க வேண்டும். அப்போது இந்த கம்பெனியை பற்றி எந்த தகவலும் தெரியாமல், எந்த உண்மையும் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் தான் இந்த ஃப்ராடு பேசியிருக்கான் அப்படிங்கிறது நிரூபணமாகுது மக்களே. இன்னும் இவன் பேசியது எடுத்து பார்த்தால் நம்ம பல வேறவாய் நாரவாய் போடலாம். அடுத்த வீடியோ அதை பார்க்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.